ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வேலைக்கு போக ஆரம்பித்தார். எந்த வயசில் அவர் வேலைக்கு போகிறச்சே எனக்கு சரியாக தெரியாது. அப்போவே அவருக்கு 20-21 வயசுக்கு 17 வயசுலலாம் போக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் வேலைக்கு போகணுங்கிற அப்போ அவ்வளோ தேவை கிடையாது. ஏன்னா வீட்டு சாப்பாடுகள் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவர் அப்பா நல்லா சம்பாதிச்சிருந்தார். பட் அந்த அத்தைக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தன் காலிலேயே நிற்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக இருந்தார். அந்த அத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவர் நிறைய ஹெல்ப் பண்ண அப்புறம் தானே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தார். இன்னொன்று என்னென்னா, எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் மைனாரிட்டி. நாங்கள் 6 பசங்க 8 பொண்கள். இந்த 14 பேருமே எங்களுக்கு அப்பா கொடுத்தது பெரிய சொத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, எல்லாருக்கும் காலேஜ் எஜுகேஷன். ஒருத்தர் விடாமல் காலேஜ் எஜுகேஷன். எங்கள் பெரிய அக்கா பார்த்திங்கன்னா தமிழ் எம்ஏ. கடைசி தங்க பார்த்திங்க அவங்க பிஎஸ்சி. நடுவில் இருக்கிற எல்லாருமே காலேஜ் எஜுகேஷன் கொடுத்தவங்க. அண்ட் எல்லாருமே வேலைக்கும் போக தூண்டினார்.